ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோ அப்படின்னா, என்னோடய செலவு சம்பளங்களெல்லாம் இருக்கு இல்லையா, அது நான் முன்னாடி ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் போடுறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அதை போடத்தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவர்ஸ் இந்த மாதிரி நிறையா வீட்டில் வாங்குவீங்க. எல்லா கவரும் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹேர் ஹோல்ஸ் மூலமாக வண்டுக பூச்சிங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஏர் உள்ளே போகிறதால நம்ம வந்து உள்ளே இருக்க பொடி வந்துட்டு கட்டியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சீக்கிரம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வைக்காமல் நாம் அதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது சேஃப் கிடையாது, பட் இது நமக்கு சேஃப். ஸோ கடைக்கு போன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு இருந்தனால எனக்கே ஒரு மாதிரி ஒவ்வொரு பொடியாக சேர அதிகமாகிடுச்சு. அதுவே இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை வந்துட்டு நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிட்டேன். ட்ரேனா பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 50 rupees தான் வந்தது. இப்போ இதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிக்கலாம். வாங்க பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே கரெக்டாக அடுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடமும் மிச்சமாயிடுச்சு, ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோடைய பழைய இடத்துக்கே இதை கொண்டு வந்துடுவோம். செலவு பெட்டியை கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு இடமும் அழகாயிடுச்சு பார்க்குறதுக்கு. அங்கங்கே ஒவ்வொரு இதாக இல்லை. இப்போ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக அழகாக நம்ம மூடி வச்சு இதை வந்து இதுக்கான இடத்துல நம்ம பின்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி இருக்கிறதால நமக்கு வந்து பொடியும் வந்துட்டு வண்டுபடாது, ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை எந்த பொடியுமே. இந்த பாக்ஸ் செலவு பெட்டி எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லா விதமான பொடி இருக்குது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், ஃபிஷ் ஃப்ரை, மணக்காட்டு மசாலா, பெப்பரு எல்லாமே இதில் இருக்கும். ஜிலேபி பவுடர் எல்லாமே வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. யார் நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டில் யாராவது, நம்ம ஹஸ்பண்ட், வேறு யாராவது, அப்பா அம்மா யார் சமைச்சாலும் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கவோ இல்லை நம்மளை ட்ரபிள் கொடுக்க தேவையில்லை. அவங்களும் கஷ்டமாக ஃபீல் பண்ண வேண்டாம். தாராளமாக எடுத்து சமைச்சிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சோம்பு இருக்கும். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஒரே இதில் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தூள். மெயின் என்ன அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் அதிகம் மெயினாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் நான் முன்னாடி வச்சுருப்பேன். ஏன்னா யாரும் தேடக்கூடாதுங்கிறதுக்காக. செலவு பட்டியில் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாமே வந்து இதில் இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து தாளிக்கிற பொருள். அப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூளும் சம்பளத்தில் போட்டிருக்கலாம். பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸாக இது சில்வர் இல்லையா, தெரியாது உள்ளே என்ன இருக்குன்னு. அதனால் வந்து தெரியணுங்கிறக்காக மிளகாத்தூள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நாளானிக்காவது இதையும் நான் வந்து வேறு சாம்பார் தூளை வந்து வேறு பாக்ஸில் மாற்றிட்டேன் அப்படின்னா, தெரிகிற மாதிரி மாற்றினேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பார்த்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், குழந்தைக்காக யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு சாப்பிடும்போதோ, அவங்களுக்கு சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டும் போதோ, இட்லிக்கோ இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். அவனுக்கு டிஃபனுக்கு தாளிக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராகி மாவு போட்டு வச்சுருப்பேன். நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பேன். பட் எல்லாம் இத்தனை இருக்கா, ஹார்லிக்ஸ் இருக்கா, இல்லை பூஸ்ட் இருக்கான்னு நினைக்க வேணாம். நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லா டப்பாலையும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் இருக்கும். இதுக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக ராகி மாவு போட்டு வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து காலையில் வந்து பாலோட ராகி கலந்து ராகி மால்ட்டு அவனுக்கு ஒரு டம்ளர் குடிக்க வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். பொட்டுக்கலை இதில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி துருவின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா, இது கீ இருக்கு இல்லையா, கீ வந்துட்டு பட்டர் இருக்கு இல்லையா, பட்டரை வந்துட்டு திருவறதுக்காகவும் ஸ்லைஸாக திருவறதுக்காகவும் தேங்காய் அவசரமாக காலையில் காய் தாளிச்சிட்ருப்பேன். காய் பொரியலுக்காக டைம் ஆயிடும் காலையில். அதனால் வேகமாக உட்காந்து தேங்காய் திருவறதோ இல்லை நின்று திருவறது ரொம்ப இதாக இருக்கும். அதனால நான் வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது. இது வந்து நம்ம கரெக்டாக வடச்சட்டிக்கு நேர் வச்சு இப்படி திருவி நம்ம காட்டிடலாம். ஈஸியாக திருவறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நான் இன்னொன்று வந்து தேங்காய் திருவலுக்கு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா
இது வந்து தேங்காய் திருவலுக்கு ஈஸியாக நம்ம வடசட்டி வணக்கவே கரெக்டாக அந்த இக்கும்போது நம்ம வந்துட்டு தேங்காவை நல்லா அப்படி நின்று இடத்துல நின்று இப்படி 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 நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா தேங்காய் துருவல் அழகாக போயிட்டு நம்ம திருவண்ண மாதிரியே வந்து அதில் விழுந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா மத்து வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா கட்டை கலண்டுக்கும். அப்போ இது மட்டும்தான் நமக்கு வந்து சோர்ஸாக இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பூண்டு தட்டுறதுக்கு, மிளகு தட்டுறதுக்கு, டக்குன்னு தட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணுவேன். டீக்கு வந்து இஞ்சி தட்டுறதுக்கு அதுக்கு வந்து சின்ன சின்ன இதே வந்துருச்சு. பட் ஆனால் அது வாங்கும்போது வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஏன் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூல் போடும்போது தேடவே கூடாது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காலையில் ஓடும்போது டிஃபனு, வாட்டர் கேன் எதையும் தேடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இவனுக்காக இங்கே ஸ்பூனுக்காக ஒரு டப்பா போட்டேன். இதுவும் வந்து ஏதோ ஊறுகாய் டப்பாவோ என்னமோ, அதை நான் வந்து மூடியை கழட்டி தூக்கி வீசிட்டு இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸ்பூனுக்காக. அவனோட டிஃபனெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் வச்சுருப்பேன். வாட்டர் கேனு, டிஃபனு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே இதில் கவர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும். காலையில் நான் தேட மாட்டேன். ஸோ வந்து இதுலேருந்து நம்ம எடுத்து டிஃபனில் அழகாக தாளிச்சிட்டு நம்ம வந்து ஸ்பூனு தேட தேவையில்லை. எங்கே இருக்கும் அவனோட லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா இங்கே மாட்டி வச்சுருப்பேன். ஃபினிஷ், எல்லா வேலையும் முடிஞ்சுது அழகாக. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சனே இவ்வளோதான் டோட்டலாக. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பெரிய கிச்சனாக அழகாக எவ்வளோ பயங்கர அழகுப்படுத்தி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் மிடில் கிளாஸ் ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ வந்து நாங்களும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அதனால் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை மாற்றி அமைச்சுக்கிட்டேன். இவ்வளோ என்னால் டெக்கரேட் பண்ண முடியுங்கிறனால நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. இது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை கடையிலலாம் இருக்கும் இல்லையா, விக்ஸ் டப்பா, அப்புறம் வந்துட்டு தேன் மிட்டாய் டப்பா, கடல உருண்டை டப்பான்னு அதெல்லாம் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. நான் போயிட்டு காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த அண்ணன் இருந்துட்டு என்னென்னாங்க, வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் இருக்கும் இந்த டப்பாலாம் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நான் அதில் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு இதுக்கு பாமாயில் நல்லா காய்ச்சி புளி உப்பு போட்டு காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்ட் ஆயிலு, இது நெய், இது தோசை எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு பொரிச்ச எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான விஷயம், ரோஸ்ட்டு பொரிச்ச எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே நம்ம பொரிச்சாலுமே 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதில் வந்து சில டிசீசஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க, கொடிய டிசீஸும் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. அதனால் நம்மளோட வீட்டில் தான் சுகாதாரமான உணவு இல்லையா, அதனால் நம்ம வந்து காசு இதிலெல்லாம் பார்க்க வேண்டாம். நல்ல ஆயிலே வந்து எண்ணெய்க்கு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதயத்துக்கு நல்லதாக இருக்கக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ எண்ணெயாக இருந்தாலும் எடுத்து கீழே கொட்டிடுங்க. ஏன்னா அந்த 100 ரூபா 120 ரூபா எண்ணெயை நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ₹1,00,000 செலவுக்கான நோய் நொடிகள் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு உருவாயிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து வேண்டாம், நல்லதே சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் என்னோடய கிச்சன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நான் போடுறதா சொன்ன ஐட்டத்தை எல்லாம் நான் வந்துட்டு இன்றைக்கி நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஏன்னா சோப்பு தீந்துருச்சா என்னென்னு அடிக்கடி நமக்கு துவைக்கும் போதோ இல்லை வாஷிங் மிஷினில் போடும்போதோ லிக்விட் தீந்துருச்சா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெட்டியில் இருந்தால் தெரியாது, செலவு பெட்டியில். அதனால் நான் வெளியே எடுத்து வச்சுருவேன் சோப்பு மட்டும் தனியாக. நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு குளிக்க போகும்போது சோப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். என் தம்பிக்கு வந்து சோப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரரு 2 சோப்பு அப்படின்னு ஒவ்வொரு சோப்பாக 3 சோப்பு ஆக்கிட்டாரு. இன்னும் 2 சோப்பு வாங்கிருங்க, மளிகை கடை வச்சிடலான்னு சொல்லியிருக்கேன். அதனால் மெயினான பொருள் வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா எது தீர்ந்தது தீரலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி ஹார்லிக்ஸ் டப்பா தான் எல்லாம். இதில் என்ன இருக்குன்னா அவரைப்பருப்பு குழம்புக்கு போட்டுக்கலாம், அரைச்ச குழம்புக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைப்பருப்பு போட்டு குழம்பு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் டப்பா. இந்த டப்பாவை ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு இதில் நான் முந்திரி திராட்சை பாதாம் போட்டு வச்சுருக்கேன். பாயாசம் பண்ணால் தேடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏலக்காய் அடிக்கடி எல்லா சாப்பாட்லேயும் நம்ம சேர்த்துவோம் வாசனைக்காக. அதனால் மெயினாக இது இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏலக்காய்க்கு தனி டப்பாவே நான் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் டப்பா தான்.
எதுவுமே வந்து நான் அதிகம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பஞ்சாமிர்த டப்பா தான். இதுக்குள்ளே நான் வந்து கருப்பு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது பார்த்திங்கன்னா தேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இது இது வந்து பெருங்காயத்தூள். இது வந்து நம்ம ரசத்துக்கு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலாலாம் செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். எது வாய்வான பொருள் நம்ம சாப்பிட்றோமோ அதில் கொஞ்சோண்டு இதை வந்து லைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுங்களா? மறுபடியும் நம்ம திரும்ப அடுத்த இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். அது வரையும் பாய்.